கொஸ்டின் நம்பர் 2, x ஆனது மட்டு 17 கீழ் 13 உடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? பாருங்க, a ஆனது மட்டு n இன் கீழ் b உடன் ஒருங்கிசைவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, a ஆனது மட்டு n இன் கீழ், அப்ப மட்டு n இங்க போட்டுக்கணும். நெக்ஸ்ட் b உடன் ஒருங்கிசைவு, அப்ப bங்கிறது அப்படிங்கிறது இங்க போட்டுட்டு அது கூட ஒருங்கிசைவு அப்படிங்கிறதுக்கு நம்ம கான்குரன்சி இந்த சிம்பிள் போடுவோம். சரியா? இதை படிங்க. சோ x ஆனது மட்டு 17 இன் கீழ் 13 உடன் ஒருங்கிசைவு அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கு? சோ x. அப்ப மட்டு n அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 17. அடுத்து b க்கு பதிலா என்ன இருக்கு? தட் இஸ் 13. சோ இந்த வித்தியாசம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இப்ப நம்ம எழுதலாம்ல. அதை நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? இது அவ்வளவுதான். பட் 7x - 3 அப்படின்னு இருந்திருந்தா அது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவு பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே க்ளூ பாயிண்ட் இதுதான். சோ இதுல இருந்து தான் நம்ம அந்த 7x - 3ங்கிற வடிவத்தையே கொண்டு வரணும். அப்ப இந்த எக்ஸை நம்ம என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்னா 7x - 3, அதாவது 7ஆல பெருக்கி 3ஆல கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இதை கொண்டு வரணும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இதை 7ஆல பெருக்கணும். அப்ப இதை பெருக்கினா இதையும் 7ஆல பெருக்கணும். அப்படிதானே? சரி, இப்ப பெருக்கி போடுங்க. என்ன வருது? சோ 7x is concurrent to, so 13 7 நமக்கு என்னன்னு தெரியும்? தட் இஸ் 91 தெரியும். அப்ப 91 மட்டு 17 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதோட முடிஞ்சிச்சா? இல்ல. அதுக்கு மேல அது என்ன சொல்றாங்க? -3 பண்ண சொல்றாங்க. அப்ப 7x - 3 concurrent to, சோ 91. இங்க -3 பண்ணா இங்கேயும் -3 பண்ணி, சோ மட்டு 17ன்னு போடுங்க. என்ன கிடைக்குது? 91ல 3 போச்சுன்னா எவ்வளவு? 88. சரி, அப்ப இங்க 7x - 3 சமம் 88 மட்டு 17 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க 88ங்கிறது சோ 17 விட பெரிய நம்பரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சோ வகுத்து பார்க்கலாம். 5 டைம் போட்டீங்கன்னா 85 கிடைக்குது. அப்ப மிச்சம் எவ்வளவு கிடைக்குது? 3. அப்ப மீதி வந்து நமக்கு இங்க என்ன தெரியும்? தட் இஸ் a concurrent to b mod மட்டு n அப்படின்னாலே என்னன்னு தெரியும்? ஏங்கிற நம்பரை என்னால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி b தான் b. அப்ப 7x - 3 17ஆல வகுக்கும் போது இங்க கிடைக்கக்கூடியது 88. பட் 88 ஆனது 17 விட அதிகமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா 88 17ஆல வகுத்து நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு மீதி என்ன கிடைக்குது? 3. அப்போ ஆக்சுவலா 88 நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி தான் இல்லையா? ஆனா அந்த 88 17க்கு மேல இருக்கிறதுனால நம்ம அதை வந்து 17ஆல வகுத்தே போட்டு பார்த்துடலாம். அப்ப வகுத்து போட்டு பார்க்கும்போது என்ன மீதி கிடைக்குதோ அதை தான் கொண்டாந்து இங்க எழுதணும். அப்ப 88க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? நம்ம சோ 3ன்னு எழுதலாம். அப்ப அதை நான் இங்க எழுதிக்கிறேன். தட் இஸ் 7x - 3ங்கிறது சோ 3 அப்படிங்கிற மீதியை கொடுக்கும். எப்போ? சோ மட்டு 17 எடுக்கும்போது. அப்ப 7x - 3 ஆனது மட்டு 17ன் கீழ் 3 உடன் ஒருங்கிசைவாக இருக்கும். இதை